Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். அமெரிக்க அதிபராக பதவியேற்றதிலிருந்து அந்நாட்டு நிர்வாக கட்டமைப்பில் பல மாற்றங்களை டொனால்ட் ட்ரம்ப் செய்து வருகிறார். அமெரிக்காவுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் என்ற பெயரில் அதே அளவு வரி விதிப்பது, மற்ற நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறுவர்களை வெளியேற்றுவது, அரசின் நிர்வாக செலவுகளை குறைப்பது என பல மாற்றங்களை கொண்டு வந்தார். உள்நாட்டு விவகாரங்கள் மட்டுமின்றி இஸ்ரேல் பிரதமரை அமெரிக்காவுக்கு அழைத்து பேசியது, யுக்ரைன் அதிபரை அமெரிக்காவுக்கு அழைத்து மிரட்டும் தொனியில் பேசியது என பல சர்வதேச விவகாரங்களிலும் வழக்கம் போல அமெரிக்கா மூக்கை நுழைத்தது. தொடக்கத்தில் அதிரடி நாயகன் போல தோன்றிய ட்ரம்புக்கு இப்போது அடி மேல் அடி விழுகிறது. அரசின் செலவுகளை குறைக்க ட்ரம்ப் உருவாக்கிய டோஜ் எனப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சியில் இருந்து ஜனவரி மாதமே இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி வெளியேறினார். அவரை தொடர்ந்து கடந்த மாதம் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சலுகைகளை குறைக்க ட்ரம்ப் முடிவு செய்த காரணத்தால் எலான் மஸ்கும் வெளியேறினார். இப்போது ட்ரம்ப் உருவாக்கிய அந்த அமைப்பு பெயரளவில் ஒரு தலைவரை கொண்டு இயங்குகிறது. இதுவே ட்ரம்ப் அரசுக்கு உள்நாட்டில் விழுந்த முதல் அடி. இதற்கிடையில் ஆப்பிள் நிறுவனத்தின் தொழிற்சாலைகளை இந்தியாவில் தொடங்க வேண்டாம் என்று அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக்கிற்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்தார். இந்தியாவில் நிறுவனத்தை தொடங்க பல கோடிகளை ஏன் செலவிடுகிறீர்கள் என்று முதலில் கேள்வி எழுப்பிய ட்ரம்ப் பின்னர் அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் ஆப்பிள் பொருட்களை உள்நாட்டில்தான் தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதே போல இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த மோதல் குறித்து பேசிய ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வர்த்தகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாகவும், போரை நிறுத்தினால்தான் வர்த்தகம் செய்வோம் என்று கூறியதாகவும், அதனால் உடனே தாக்குதலை நிறுத்திவிட்டதாக கூறி போர் நிறுத்தத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டார். ஆனால் வாங்கிய அடி தாங்க முடியாமல் பாகிஸ்தானின் இராணுவ தலைமை கெஞ்சியதால் தான் இந்தியா போர் நிறுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டது என்பதே நிதர்சனம். இந்தியாவை தொடர்ந்து சீண்டியது மட்டுமின்றி உலக அரசியலில் மூக்கை நுழைத்து தன்னை இன்டர்நேஷனல் நாட்டாமை போல காட்டிக்கொண்ட ட்ரம்புக்கு இப்போது பெரிய அடி விழுந்துள்ளது. அமெரிக்க அரசின் குடியேற்ற கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு சிறிதளவு வெடித்த மோதல் இப்போது உள்நாட்டு போராக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நடந்து வரும் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த இராணுவத்தின் US மெரைன்ஸ் படைப்பிரிவை சேர்ந்த 700 வீரர்களை லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் ட்ரம்ப் அரசு களமிறக்கியுள்ளது. அமெரிக்கா என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நாடு. ஒரு மாகாண அரசின் காவல்துறை இருக்கும்போது இராணுவ படைப்பிரிவை களமிறக்கியது ஏன் என்று கலிபோர்னியா மாகாண ஆளுநர் கேள்வி எழுப்பியுள்ளார். ட்ரம்புக்கும் மாகாண ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் நெடுஞ்சாலையை மறிப்பது, வாகனங்களை தீயிட்டு கொளுத்துவது, கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசுவது போன்ற செயல்களில் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டனர். யுனைடெட் ஸ்டேட்ஸ் எனப்படும் ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து கலிபோர்னியா மாகாணம் வெளியேறி ஒரு தனி நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்று 2015 கேல் எக்ஸிட் என்ற முழக்கத்துடன் ஒரு போராட்டம் வெடித்தது. அதில் கூட இந்த அளவு வன்முறை சம்பவங்கள் அரங்கேறவில்லை. இப்போது குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக தொடங்கியுள்ள இந்த போராட்டங்கள் மீண்டும் கேல் எக்ஸிட் நோக்கி கொண்டு செல்லும் என சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA தோல்வி அடைந்து விட்டதா என்ற கேள்வியும் இப்போது எழுந்துள்ளது. உள்நாட்டிலேயே 1008 பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அடுத்த நாட்டு விஷயங்கள் ட்ரம்புக்கு தேவைதானா என்றும் கேள்விகள் எழுந்துள்ளன. அமெரிக்காவிலிருந்து கலிபோர்னியா மாகாணம் வெளியேறினால் அது அந்நாட்டு பொருளாதாரத்திற்கு பெரிய அடியாக இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் நடந்து சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய வல்லரசு என்ற அந்தஸ்தை அமெரிக்கா இழக்காதா என்று அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட பல நாடுகள் காத்திருக்கின்றன. இந்த சவால்களை சமாளிப்பாரா ட்ரம்ப்? அல்லது மற்ற நாடுகளை உடைத்து துண்டாட நினைக்கும் அமெரிக்கா உடைந்து போகுமா என்பது $1 மில்லியன் கேள்வி.